மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி 7ஆம் பாடல். அது பல சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் திருவுத்தர கோச மங்கை உள்ளாய். திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்திர கோச மங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே, திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே, உன் பெயர் கூறினால் அது பழம் போல் இனிக்கிறது, பால் போல் சுவையாக இருக்கிறது. உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது. உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என கூறுகிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய இயலாது. உன்னுடைய வடிவம் என்ன? இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ, இதோ என் நிஜ வடிவம் இதுவே என கூறி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய். எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே, நீ எழுந்தருள்வாயாக. விளக்கம்: மிக அருமையான கருத்துடைய பாடல் இது. எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது. கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா? அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம், அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து. 7ஆம் பாடல் நிறைவடைந்தது.